ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து ஒரு உருளைக்கிழங்கு காரக்கறி, சேப்பங்கிழங்கு காரக்கறி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சேப்பங்கிழங்கு வந்து இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு இந்த கருணக்கிழங்கு காரல் வராமல் இருக்கிறதுக்கு வந்து சிம்பிளான மெத்தட் தான் இது. ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சீக்கிரமாக வேலை முடிச்சிடும் இந்த காரக்கறி. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே ஒரு கொதி வேக விட்டு இறக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்டு சூப்பராக நம்ம கருணக்கிழங்கு காரக்கறி செய்வோம். பார்க்கலாம். கருணக்கிழங்கு வந்துடுச்சு, இனிமேல் தாளிச்சிடலாம். கருணக்கிழங்கு காரக்கறிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன், சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். ஏன் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன்னா, இதுக்கு சோம்பு போட்டு தாளிச்சா தான் சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன், கொஞ்சம் தக்காளி சேர்க்குறேன். இப்போ நம்ம வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுருக்கேன், ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வேகணும். அப்போ தான் நான் இப்போ இதில் 6 வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு ரொம்ப வேக வச்சிட்டோம்னா இதில் உடஞ்சி போயிடும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் கருணக்கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தவாவில் போட்டு வறுக்கிறது ஒரு முறை, இந்த மாதிரி காரக்கறியாக செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கல்யாணத்தில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா கருணக்கிழங்கு, அந்த மாதிரி மெத்தடு இந்த கருணக்கிழங்கு வருது. சூப்பராக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு காரக்கறி. நம்ம வெங்காயம் வதங்கட்டும். தேங்காய் சேர்க்குறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வதக்கி தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இந்த கறி இந்த பாருங்க, நம்ம கருணக்கிழங்கு வெந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், குத்தி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கருணக்கிழங்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், உடையலை, நம்ம கருணக்கிழங்கு எதுவும் ஆகலை. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காயும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரு தொழவு இறக்கிட்டோம்னா நம்மளோட கருணக்கிழங்கு காரக்கறி சிம்பிளான முறையில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். கருணக்கிழங்கே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதை அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு பரட்டி கொடுத்தோம்னா பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும்.